என்ன கதையே புரியல ப்ரோ. வெறும் வெட்டு குத்து ரத்தமாக தான் இருக்குது கதை. அவரோட 50th படம் கொஞ்சம் வேறு டைரக்டர் கிட்ட கொடுத்து நல்லாவே எடுத்துருக்கலாம். அவர் எடுத்தது கதை ஒன்றும் புரியல. ஐ மீன் எப்படின்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட லைஃப்பில் என்ன நடக்குதோ இவங்க கொடூரமாக நடத்தியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஓகே தான் படம். என்ன எதிர்பார்த்தீங்க? இல்லை ப்ரோ, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற வந்து என் கருத்து அது கொஞ்சம் லைட்டாக ஒரு சில இடத்துல ரொம்ப பில்டப் மாதிரி தெரியுது. இதில் படம் ஓகே தான். அதனாலண்ணா எப்படி சொல்கிறது ப்ரோ, ராயன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லோரும் வந்திருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த ட்ரைலர் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த ராயனே ரொம்ப இதை பண்ணுற மாதிரி இருக்குது இதில் கொஞ்சம். ஆனால் எஸ் சூர்யா ஆக்டிங் வேறு அளவு. எஸ் சூர்யா எந்த படத்துல இருந்து எஸ் சூர்யாவோட தனி பேஸ் அந்த இதில் காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. எஸ் சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது. ஓகே தான் ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேலாம் ஓகே தான். எல்லாம் அந்த ஒவ்வொரு எஃபெக்ட் காமிக்கிறதும் விஎஃப்எக்ஸ் எல்லாமே அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவர் பண்ணியிருக்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு ப்ளஸ் அவரோட அந்த வரது என்ட்ரி அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவர் என்ட்ரியே சிம்பிளாக தான் இருக்குது. அதை சின்ன வயசில் என்ட்ரி இருக்கிறத விட பெரிய வயசில் என்ட்ரியாக தான் ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருக்காங்க. ஒரு நார்மல் லைஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஓகே தான் படம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரக்கூடாது. ஓகே, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் சூர்யா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எஸ் சூர்யா தான் ப்ரோ. அதில் அந்த இதில் எஸ் சூர்யா கரெக்ட். அவரோட ஆக்டிங்கு அவரோட இதுக்கு வந்து எஸ் சூர்யா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம். எல்லாம் குத்துறது தான் ப்ரோ. எல்லாம் ஃபைட்டு தான். எல்லாமே ஃபைட்டு தான். எல்லாம் குத்தினே இருக்காங்க. ரத்தம் வந்துனே இருக்குது. ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். என்ன எதிர்பார்த்தீங்க? கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சென்டிமெண்ட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பிரதர் சென்டிமெண்ட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சிஸ்டர் சென்டிமெண்ட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடி ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஃபைட்டு தான். ஸ்டோரின்றது அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்டிங் எஸ் சூர்யா ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ் சூர்யா செகண்ட் ஹாஃபில் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவரோட போர்ஷன் நல்லா இருக்குது. தனுஷ் ஆக்டிங் சைலண்ட்டாக நடிச்சிருக்காரு. பரவாயில்ல. அந்தளவுக்கு டைரெக்ஷன் அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. எல்லாமே ஸ்டோரி இல்லை அந்தளவுக்கு. எல்லாமே ஃபைட்டு தான். ஒன்லி ஃபைட்டு. குழந்தைங்களோட ஃபேமிலி அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரில. குழந்தைங்களோட பார்க்க முடியாத படம். அந்தளவுக்கு ஃபைட்ஸு எல்லாமே குத்துறது தான். ஓகே, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். சேம் தான் ப்ரோ. என்ன எதிர்பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கான்னு வந்தாங்க. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சென்டிமெண்ட்டு அண்ணன் தம்பிக்கு செம்மையாக இருக்குது ப்ரோ. துரோகம் பண்ணாத மாதிரி அண்ணன் தம்பி துரோகம் பண்ணாத மாதிரி செம்மையாக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. போர் அடிக்காமல் போது. ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. என்ன கதையே புரியல ப்ரோ. வெறும் வெட்டு குத்து ரத்தமாக தான் இருக்குது கதை. அவரோட 50th படம் கொஞ்சம் வேறு டைரக்டர் கிட்ட கொடுத்து நல்லாவே எடுத்துருக்கலாம். அவர் எடுத்தது வர்த்து இருக்கு. கதை ஒன்றும் புரியல. என்ன சொல்ல வராங்க? அவங்க லைஃப்பை போயிட்டுருக்கு, அவ்வளோதான் ப்ரோ. ஒரு ஜென்ரல் ஸ்டோரியே இல்லை இதில், அவ்வளோதான். ஒரு அனாதை ஃபேமிலியோட ஐ மீன் எப்படின்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட லைஃப்பில் என்ன நடக்குதோ இவங்க கொடூரமாக நடத்தியிருக்காங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, அவ்வளோதான். ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. தனுஷ் மற்ற படங்க மாதிரி பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். டைரக்ஷன் நல்லா இருக்குண்ணா. என்ன அண்ணன் தம்பி ரிவெஞ்ச் மாதிரி இருந்தாங்க. துரோகம் கதை எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். எதிர்பார்த்தது இருந்துச்சா படம்? பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். தனுஷ் டைரக்ஷனுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி கதை நிறைய வந்திருக்கு. அதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காரு? டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லைங்க. ஆல்ரெடி செல்வராகவன் ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. பட் பெட்டராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னுமே கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருக்குது செகண்ட் ஹாஃபில். அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் டிசப்பாயின்ட்? செகண்ட் ஹாஃபில் ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த லூப் ஹோல்ஸை கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பாப்பாண்டியில் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போயிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அந்த லூப் ஹோல்ஸை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண விட்டதுனால கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் பர்சனலாக. மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பாயிண்ட்டு வேறு லெவலில் இருந்தது. தனுஷோட ஆக்டிங் ரொம்ப ஷட்டிலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எஜய் சூர்யா அவருக்கு சொல்லவே தேவையில்ல, எப்பயும் போல் பட்டையை கிளப்பியிருக்காரு. மற்றபடி ஏஆர்மணி மியூசிக்கு வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவோம். எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தெலுங்குல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால சந்தீப் கிஷனுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு பியூர் தளபதி ஃபேனு.
ஏன்னா தனுஷ் அப்படிங்கிறது அந்த மல்டி டேலண்டட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி தான் நான் வந்தேன். சீரியஸாக படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டபுள் தமாக்காவாக செம்மையாக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஏன்னா இவர் வெற்றிமாறன் செல்வராகவனோட அந்த படம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இவர் கற்றுக்கிட்டு செம்மையாக இறக்கியிருக்காரு. தனுஷோட ஃபஸ்ட்டு டைரக்ஷனு த மல்டி டேலண்டட் தனுஷ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக காட்டியிருக்காரு. அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னதும் ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே பயப்பட வேணாம். தாராளமாக சென்டர் ஆடியன்ஸ் முத கொண்டு தாராளமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒன்லி த ப்ரூட்டல் பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்களே, தனுஷ் வந்து கிளியராக காட்டியிருக்காரு. எல்லாருக்குமே படம் பிடிக்கும் பிரதர். அஸ் அ தளபதி ஃபேனாக எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடு. எஸ்ஜே சூர்யா வந்து அஸ் யூஷுவல் ஒவ்வொரு படத்துலையும் எஸ்ஜே சூர்யா இருந்தாலே அந்த படம் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்களே, இதில் இன்னும் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பாசிட்டிவாக ஒரு பாயிண்ட்டும் ஏற்றிக்கிட்டே தான் போயிட்டுருக்காரு. நான் போன படத்தில் ஒரு இது பண்ணேன் அப்படின்னா அடுத்த படத்தில் நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக ஏற்றி சூப்பராக பண்ணியிருக்காரு பிரதர். சீரியஸாக இது வந்து எனக்கு எப்படின்னா ஒரு தளபதி ஃபேன். எனக்கு தனுஷ் வந்து ஒரு நியூட்ரலாக தான் எனக்கு பிடிக்கும். இப்போ தனுஷ் படம் அப்படின்னா நான் வந்து இந்த வெற்றிமாறன் காம்போ அப்படின்னா நான் விரும்பி பார்ப்பேன். ஸோ இது வந்து தனுஷ் வந்து இறங்கியிருக்கனால நான் நம்பி வந்து பார்த்தேன். அந்த மல்டி டேலண்டட் தனுஷ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பியூராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சீரியஸாக செம்ம சாட்டிஸ்ஃபைட் பிரதர். அஸ் அ தளபதி ஃபேனாக எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. நெக்ஸ்ட் வடச்சனை 2 மார்க் நல்லா இருக்குண்ணா. என்ன எதிர்பார்த்தீங்க? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதோட ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஃபுல்லாக ஃபைட்டு நல்லா இருக்குண்ணா. ஸ்டோரி நல்லா இருக்குது. தனுஷ் டைரக்ஷன் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. எதிர்பார்த்த மாதிரி ஆமாண்ணா. ஃபுல் எக்ஸ்பெக்ட்ண்ணா. எஸ்ஜே சூர்யா ஆடி பண்ணியிருக்காரு. ஆகிட்டு அவர் ஆக்டிங் சொல்லவே வேணும். நல்லா இருக்குண்ணா. ஹீரோயின் ஆடி பண்ணியிருக்காரு. துஷாரா வச்சு நல்லா இருக்குண்ணா. கேரக்டர் நல்லா இருக்குது. சிஸ்டர் கேரக்டர் மெயின் கேரக்டர் பிடிச்சிருந்தா? பிடிச்சிருச்சு. என்ன சொல்ல வராங்க? படம் லேக்ன்ற மாதிரியே இல்லை, அது வாட்ட போத டைம் போகிறதே தெரில. தனுஷ் ஆக்டிங் எப்படி? சூப்பர் ப்ரோ, ஆசம். பவர் பண்ணிக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணுறாரு, அது பார்த்தா தான் ப்ரோ தெரியும். தனுஷ் படம் ட்ரீட்டு படத்தில் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்டு தான். நல்லா சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்டோர் எல்லாம் சவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் சூப்பராக சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. அசுரன் டச் இருக்கேன். நல்லா இருக்கு. டைரக்ஷன் பரவாயில்ல. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது செகண்ட் ஹாஃப்லாம். தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன். 2 நாளுக்கு அப்புறம் வர தமிழ் படம் நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரையும் நல்லா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கதையாக வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வெளியே போகிறாங்க இல்லையா, அங்கே தான் அந்த கிளைமேக்ஸே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று இருக்கும், அதெல்லாம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. அது தரோன்னா அதுக்காக தான் படத்துக்கே வந்தோம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்குங்க. கதையை கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எண்ட் பண்ணாமல் விட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் படம் பிடிக்கும். தங்கச்சி கேரக்டர் தான் வெரி சூப்பர். நான் அவங்க தங்கச்சி தான் முக்கியமாக அந்த கேரக்டரோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குண்ணா. நிறைய நாளுக்கு அப்புறம் தமிழ் படம் ஒரு சூப்பரான படம் இந்த படம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. எல்லாருமே சூப்பராக பண்ணுற கேரக்டருக்கு எல்லாமே நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிக்கிறவங்க தான். எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. காளிதாஸ் ஜெயராம் அவங்க தம்பி ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கு. வயலன்ஸ் இப்போ எல்லா படத்துலையும் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா. ஒன்றும் அது வந்து இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னுலாம் நினைக்க முடியறதில்ல. இப்போ நான் மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் அதுதான் வருது இல்லைங்களா, வயலன்ஸ் தான் வருது. நல்லா செம்மையாக இருந்துச்சு படம். அதான் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு தனுஷோட டேரக்ஷன்னு தெரியாது, லாஸ்ட்டில் தான் பார்த்தேன். சீரியஸ்லி வேறு லெவல். தங்கச்சி கேரக்டர் செம்மையாக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா சொல்லவே வேணாம், எல்லா படத்துலையும் அவரோட ஆக்டிங் செம்மையாக தான் இருக்கும். பிரகாஷ் ராஜ் அவ்வளோவா ரோலே இருந்த மாதிரி தெரில. மற்றபடி 3 பிரதர்ஸோட ஆக்டிங்குமே செம்மையாக இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் தான் அதில் பக்காவாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்.